வணக்கம். நான் கனிமார்த்தாண்டன். இன்றைய ஜோதிட வகுப்பில் என்ன துறையில் படிப்பு ஒருத்தருக்கு அமையும், இதை எப்படி கண்டுபிடிக்கலாம், என்ன கிரகங்கள் பலமாக இருந்தால் எந்த துறையில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் என்பது தான் இன்னைக்கு ஜோதிட வகுப்பில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. படிப்பு துறை அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் முதல்ல ஞாபகத்தில் வர்றது மருத்துவராக வேண்டும் அப்படின்ற ஒரு கனவு எல்லாருக்கும் சின்ன வயசில் இருந்திருக்கும். ஆனால் அந்த மருத்துவத்துறையில் ஒருத்தர் நுழையணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எந்த கிரகங்கள் பலமாக இருக்கணும், எந்த கிரகங்களுடைய சேர்க்கை இருந்தால், எந்த இடத்துல இருந்தால் அந்த ஜாதகருக்கு மருத்துவர் அப்படிங்கிற ஒரு துறையில் பிரகாசிக்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, சூரியன் 4வது மற்றும் 10வது வீட்டோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அதாவது லக்னத்திற்கு 4வது வீடு, அப்படி இல்லைன்னா 10வது வீட்டு அதிபதியுடன் சூரியன் சேர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு இருக்கணும். அப்படி இல்லைன்னா சூரியன் நிற்கக்கூடிய ஸ்தானமானது 4வது இடம் மற்றும் 10வது இடமான கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானத்தில் சூரியன் இருக்கக்கூடிய ஜாதகராக இருக்க வேண்டும். அப்படி நிற்கின்ற பொழுது செவ்வாய் பலம் பெற்று இருக்க வேண்டும். 2 கிரகங்கள் பலமாக இருக்கணும் ஒரு ஜாதகருக்கு. ஒன்று சூரியன், மற்றொன்று செவ்வாய். இப்போ சூரியன் இருக்கக்கூடிய வீடானது நட்பு கிரக வீடாக இருக்க வேண்டும். பகை இல்லாத நட்பு கிரக வீடாக இருக்க வேண்டும். பகை கிரகங்களுடன் சூரியன் சேர்ந்து நிற்கக்கூடிய அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு இந்த மருத்துவத்துறையில் நுழைய முடியாது. சூரியனுடன் செவ்வாய் பரிவர்த்தனை ஆகி நின்றாலும் அந்த ஜாதகருக்கு இந்த மருத்துவத்துறையில் ஒரு இடம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் புதன் அந்த ஜாதகருக்கு பலம் பெற்று இருக்க வேண்டும். புதன் என்பதே படிப்பு கிரகம். அந்த கிரகம் நல்ல பலமாக இருக்குது. இந்த சூரியனுடன் செவ்வாய் சேர்ந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு படிப்பு என்பது மருத்துவத்துறையில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே நேரத்தில் சூரியனும் செவ்வாயும் பரிவர்த்தனை என்ற யோகத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு இந்த மருத்துவத்துறையில் நுழைஞ்சிருவார் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். முக்கியமான 4ஆம் இடத்து அதிபதி பலம் பெற்று இருக்க வேண்டும். 4ஆம் இடம் என்பது உயர் கல்வியை காட்டக்கூடிய இடம். சூரியனுடைய நட்சத்திரங்களான கிருத்திகை, உத்திரம், உத்திராடம், இந்த 3 நட்சத்திர காலில் செவ்வாய் நிற்கின்றார் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு செவ்வாய் சூரியனுடன் சேர்ந்து இருக்கின்றார் அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா நட்சத்திர சாரம் என்பது ரொம்ப முக்கியம்னு நான் ஒவ்வொரு வகுப்புலேயே சொல்லிகிட்ருக்கேன். அதுபடி பார்க்கின்ற பொழுது செவ்வாய் நிற்கக்கூடிய நட்சத்திர காலானது சூரியனுடைய நட்சத்திரங்களில் இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு சூரியன் செவ்வாயினுடைய சேர்க்கை என்பது இருக்குது. அந்த ஜாதகருக்கு புதனும் பலமாக இருக்காரு அப்படின்னு சொன்னால் மருத்துவத்துறையில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். சூரியனுடன் 2ஆம் இடத்த அதிபதி சேர்ந்திருக்காரு. அந்த ஜாதகத்தில் செவ்வாயும் பலம் பெற்றிருக்கு, புதனும் பலம் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு கண் மருத்துவராகக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு. 2ஆம் இடத்த அதிபதியுடன் ராகு சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு பல் மருத்துவராகக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படும். இப்போ சூரியனும் செவ்வாயும் பலம் பெற்று இருக்கக்கூடிய ஜாதகத்தில் ராகுவும் பலம் பெற்று இருக்காரு அப்படின்னு சொன்னால், ராகு எந்த கட்டத்தில் ரொம்ப பலமாக இருப்பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சிகத்தில் ரொம்ப பலமாக இருப்பார். இந்த பலமாக ராகுவும் இருந்து சூரியன், செவ்வாய், புதன் இந்த 3 கிரகங்களும் பலமாக ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் அவர் மருத்துவ படிப்பை இந்தியாவில் முடிச்சுட்டு மேற்படிப்புக்காக அயல் நாட்டிற்கு சென்று படிக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஜாதகருக்கு உண்டு. கடல் கடந்து போய் மேற்படிப்புகள் மருத்துவத்துறையில் படிச்சுட்டு வருவார் அப்படின்னு தெரிஞ்சுக்க முடியும். 5ஆம் இடத்துடன் சூரியன் எந்த வகையிலாவது சம்பந்தப்பட்டு இருந்தார், லக்னத்திற்கு 5ஆம் இடத்துடைய அதிபதி இந்த சூரியனுடன் சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லை சூரியன் 5ஆம் இடத்துல இருக்காரு, செவ்வாயும் புதனும் பலம் பெற்றிருக்கக்கூடிய ஜாதகர் அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு குழந்தை நல மருத்துவருக்குரிய அந்த படிப்புகள் அவருக்கு கிடைக்கும். இல்லை பிரசவம் பார்க்கக்கூடிய இந்த கைனகாலஜி அப்படின்ற படிப்பு மருத்துவத்துறையில் அவருக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு. சூரியன் பலமாக இருந்தால், சூரியன் சித்திரை மாதத்தில் பிறந்தவங்களுக்கு மேஷத்தில் இருப்பார், அப்போது உச்ச நிலையில் அடைவார்.
ஆவணி மாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு சிம்மத்தில் சூரியன் இருக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும். இந்த 2 வீடுகளும் சூரியன் ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பை காட்டக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு ஜாதகர் இருக்காங்க, சூரியன் பலமாக இருக்கா அப்படின்னு சொன்னால், செவ்வாயும் அதே மாதிரி பலம் பெற்று இருந்தால், செவ்வாய் மேஷ ராசி விருச்சிக ராசியில் பலம் பெற்று இருப்பார் ஆட்சி பெற்ற நிலையில். அதே மாதிரி மகரத்தில் உச்சம் என்ற நிலையில் செவ்வாய் இருப்பார். இந்த 3 இடங்களில் செவ்வாயும் இருந்தால் அந்த ஜாதகருக்கு அறுவை சிகிச்சை நிபுணராக அவருக்கு படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அந்த துறையில் அவர் நுழைவார் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்க முடியும். செவ்வாய் பலம் பெற்று இருந்தால் தான் ஒரு ஜாதகருக்கு அறுவை சிகிச்சை என்ற விஷயத்தையே தொட முடியும். ஒரு ஜாதகத்தில் சூரியன் செவ்வாய் புதன் இந்த 3 கிரகங்களும் தொடர்பு கொண்டு இருக்கின்ற ஜாதகத்தில் கேது பலமாக இருக்கார். கேது ரிஷப ராசியில் பலமாக இருப்பார், விருச்சிக ராசியில் நீசமாக இருப்பார். அப்போ கேது பலம் பெற்ற ஒரு ஜாதகருக்கு சித்த வைத்தியத்துறை, சித்த மருத்துவர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ சித்த மருத்துவத்துறை தான். தமிழ் மருந்துகளை பயன்படுத்தி அவங்க மக்களுக்கு சேவை செய்வாங்க. அப்படிப்பட்ட துறையில் ஒரு ஜாதகர் நுழையக்கூடிய வாய்ப்பை எந்த கிரகம் பலமாக காட்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேது பலம் பெற்று இருக்க வேண்டும். அப்போ கேது பலம் பெற்று இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு இந்த சித்த மருத்துவத்துறை என்பது அமையும். இப்போ கேதுவினுடைய நட்சத்திரங்களான அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரங்களில் சூரியன் இருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு இந்த சித்த மருத்துவத்துறையில் நுழையக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அடுத்ததாக வழக்கறிஞராக ஒருத்தருக்கு வேலை கிடைக்கணும், படிப்பு இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு எந்த கிரகங்கள் பலமாக இருக்கணும் ஜாதகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பலமாக இருக்கணும். குரு, செவ்வாய், புதன் இந்த 3 கிரகங்களும் யாருடைய ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தாலும் சரி, இல்லை பலம் பெற்று இந்த 3 கிரகங்களும் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கு வழக்கறிஞருக்குரிய படிப்பை படித்தா அவர் அந்த துறையில் சிறப்பாக இருக்க முடியும். குரு என்பவர் ஒரு ஜாதகருக்கு சட்ட அறிவை தரக்கூடிய கிரகம். சட்ட நுணுக்கங்கள் ஒரு ஜாதகருக்கு தெரியணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு குருவினுடைய அந்த காரகத்துவங்கள் அதிகமாக இருக்கணும். அப்படின்னா குரு பலம் பெற்று இருக்கக்கூடிய ஜாதகராக இருக்கணும். தர்க்கம் பண்ணணும். தர்க்கம் என்பது வழக்கறிஞர்களுக்கே உரிய ஒரு குணம். ஒரு விஷயத்துக்கு ஆமோதிச்சு இல்லை அப்படின்னு சொல்லி மறுப்பு சொல்லி அதற்கு எதிராக தன்னுடைய கருத்துக்களை நிலைநிறுத்தி வாதாடக்கூடிய ஒரு திறமை இருக்கணும் அப்படின்னு சொன்னால் செவ்வாய் பலம் பெற்று இருக்க வேண்டும். அடுத்தபடியாக புதன் என்பது படிப்பு காரகம் மட்டும் கிடையாது, பேச்சாற்றலை குறிக்கக்கூடிய கிரகமும் புதன் தான். அப்படின்னா ஒரு ஜாதகருக்கு இந்த குரு, செவ்வாய், புதன் இந்த 3 கிரகங்களும் பலம் பெற்று இருந்தால் அவருக்கு இந்த வழக்கறிஞர் துறையில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது உண்டு. அதே நேரத்தில் 2ஆம் இடம், 5ஆம் இடம் மற்றும் 6ஆம் இடம் இந்த 3 இடங்களில் சந்திரன், சனி பலம் பெற்று இருக்க வேண்டும். சந்திரனும் சனியும் 2, 5, 6 இந்த 3 இடங்களில் பலம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகருக்கு ஒரு சிறந்த வழக்கறிஞராக வேலை செய்ய முடியும். வாக்குஸ்தானத்திற்குரிய அதிபதி, லக்கணத்திற்கு 2ஆம் இடம் என்பது வாக்குஸ்தானம். இந்த இடத்திற்குரிய அதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்று குருவினுடைய பார்வை பெற்றால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞராக வாதாடக்கூடிய திறமை பெற்று இருப்பார். அடுத்ததாக பொறியியல் துறை, அதாவது இன்ஜினியரிங் படிப்புகள் யாருக்கு அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் 4வது வீட்டோடு தொடர்பு கொள்ள வேண்டும். அதாவது 4வது வீட்டு அதிபதியுடன் இந்த செவ்வாய் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால் அவருக்கு இந்த பொறியியல் துறை என்பது கிடைக்கும். அதே நேரத்தில் 4ஆம் வீட்டு அதிபதி இந்த செவ்வாயினுடைய நட்சத்திரங்களான மிருகசீஷம், சித்திரை, அவிட்டம் இந்த 3 நட்சத்திர காலில் இந்த 4வது வீட்டு அதிபதி இருக்காரு அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் துறை என்பது வரும். புதனும் செவ்வாயும் பலம் பெற்று இருக்கக்கூடிய ஜாதக அமைப்பு இருக்கிறவங்களுக்கு இந்த இன்ஜினியரிங் துறையில் நுழையக்கூடிய வாய்ப்புகள் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும். 4வது வீட்டில் அப்படி இல்லைன்னாவது 10வது வீட்டில் செவ்வாய், புதன், சந்திரன் இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்கா அப்படின்றவங்களுக்கும் இந்த பொறியியல் துறை என்பது கிடைக்கும். சனி ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்று இருக்கின்றார். சனியுடைய வீடுகளான மகரம், கும்பம்,
மற்றும் சனியினுடைய உச்ச வீடான துலாம் ராசி. இந்த 3 இடங்களில் இப்போ சனி இருக்கக்கூடிய ஒரு ஜாதகருக்கு 4வது வீடோடு தொடர்பு கொண்டிருந்தால், 4வது இடத்தோட அதிபதி இந்த சனியுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால், பலம் பெற்ற சனியுடன் சேர்ந்துருக்காரு அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு இந்த சிவில் அல்லது ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்கில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது ரொம்ப அதிகமாக இருக்கும், படிப்பாங்க. செவ்வாய் பலம் பெற்று இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர். இப்போ செவ்வாய் பலம் பெற்று இருக்கக்கூடிய வீடுகள் அப்படின்னு சொன்னால் மேஷம், விருச்சிகம் மற்றும் மகர வீடு. இந்த 3 வீடுகளில் இருக்கின்ற பொழுது செவ்வாய் பலம் பெற்று இருப்பார். இந்த பலம் பெற்று இருக்கக்கூடிய செவ்வாயை சனி பார்க்கக்கூடிய அமைப்பு. சனி தான் நிற்கக்கூடிய வீட்டிலேருந்து 3, 7, 10 ஆகிய வீடுகளை பார்ப்பார். அப்படி சனி தன்னுடைய பார்வையால் இந்த பலம் பெற்ற செவ்வாயை பார்க்குறாரு அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதகருக்கு எலக்ட்ரிக் துறையில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இந்த பொறியியல் துறையிலே யாருக்கு இந்த கம்ப்யூட்டர் துறையில் நுழைய முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சனி, சூரியன், சுக்கிரன், புதன். இந்த 4 கிரகங்களும் சேர்ந்து ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு இந்த கம்ப்யூட்டர் துறையில் நுழையக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதையும் படிப்பாங்க. கம்ப்யூட்டர் துறை அப்படின்னு சொன்னாலே கண்டிப்பாக சுக்கிரனுடைய சேர்க்கை என்பது இருக்கணும். சுக்கிரனுடன் புதன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருந்தாலும் சரி, இல்லை சுக்கிரன் நிற்கக்கூடிய வீட்டுக்கு 7வது இடத்துலேருந்து புதன் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கா அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதகருக்கு இந்த கம்ப்யூட்டர் துறையில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது ரொம்ப அதிகம் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். யாருடைய ஜாதகத்தில் சுக்கிரன் பலமாக இருக்காரோ, இந்த சுக்கிரன் பலமாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மீன ராசியில் சுக்கிரன் உச்ச நிலையில் இருப்பார். அவருடைய வீடுகளான ரிஷபம் மற்றும் துலாம் ராசியில் சுக்கிரன் பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரன் பலமாக இருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதகருக்கு எப்படியாவது ஒரு கம்ப்யூட்டர் துறையில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்தே தீரும். அவங்க படிப்பாங்க. அதை தொழிலாக எடுத்து நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்க்கணுன்னா, சனி நிற்கக்கூடிய நட்சத்திர சாரம் என்பது சுக்கிரனுடைய நட்சத்திரங்களான பரணி, பூரம், பூராடம். இந்த நட்சத்திர கால்களில் இந்த சனி நிற்கின்றார் அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதகருக்கு தொழில் முறையில் இந்த கம்ப்யூட்டர் துறையில் அந்த ஜாதகர் வேலை செய்வார் அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஜாதகருக்கு ஆடிட்டர் துறையில் படிக்கணும், அதுக்குரிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கணும் அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதகருக்கு புதன் என்பது பலம் பெற்று இருக்க வேண்டும். புதன் தான் படிப்பு. புதன் ஒரு ஜாதகருக்கு ரொம்ப பலமாக இருக்கக்கூடிய மிதுனம் மற்றும் கன்னி ராசி வீட்டில் புதன் இருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதகருக்கு இந்த ஆடிட்டிங் தொடர்பான படிப்புகள் என்பது அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதன் நிற்கக்கூடிய வீட்டிலேருந்து 1, 5, 9 ஆகிய இடத்திற்குரிய அதிபதிகள் பலம் பெற்று இருந்தாலும், இல்லை லக்னத்திற்கு 5ஆம் இடம், 9ஆம் இடம், இந்த 2 ஸ்தானங்களுமே பலம் பெற்று ஒரு ஜாதகருக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால், அவருக்கும் இந்த ஆடிட்டர் துறையில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அடுத்ததாக காவல்துறையில் மிகப்பெரிய உயர்ந்த பதவிகளான ஒரு IAS, IPS படிப்பதற்குரிய வாய்ப்புகள் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த யாரோட ஜாதகத்தில் லக்னாதிபதி பலம் பெற்று இருக்கின்றாரோ, இந்த லக்னமும் லக்னாதிபதியும் பலம் பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு ஒருத்தங்களுக்கு இருக்கா அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதகர் இந்த IPS, IAS என்ற உயர்ந்த பதவிகளுக்கு வரக்கூடிய படிப்புகளை படிப்பார். அதில் வரக்கூடிய திறமை அவருக்கு இருக்கா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றொரு கிரகமான செவ்வாய் பலம் பெற்று இருக்க வேண்டும். செவ்வாய் தான் இந்த காவல்துறைக்கு முக்கியமான கிரகம் செவ்வாய் தான். இந்த 3 கிரகங்களும் ஒரு ஜாதகத்தில் நட்பு கிரகங்களுடனோ இல்லை அது நீசம் பெற்று இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், பலமாக இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதகருக்கு இந்த உயர்ந்த படிப்புகளை படிக்கக்கூடிய வாய்ப்புகளும் அந்த துறையில் நுழைந்து பிரகாசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இப்போ செவ்வாய் 3, 6, 10, 11 பலம் பெற்று குருவினுடைய பார்வை அந்த செவ்வாய்க்கு கிடைக்குது அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதகருக்கும் இந்த வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். 9ஆம் வீடான பாக்கியஸ்தானம் ஒரு ஜாதகத்தில் கெடாமல் இருக்க வேண்டும். 9ஆம் இடத்து அதிபதி பாவ கிரகங்களுடன் சேர்ந்து இருக்கிறது, இல்லை 9ஆம் இடத்து அதிபதி நீசம் பெற்று ஒரு ஜாதகத்தில் இருக்காரு அப்படின்னு சொன்னால், அந்த ஜாதகருக்கு லக்னம், லக்னாதிபதி செவ்வாய் பலம் பெற்று இருந்தாலும் இந்த பாக்கியாதிபதி பலம் இல்லை அப்படின்னு சொன்னால்,
அவரால் படிக்க முடியும். ஆனால் அந்த ஜாதகருக்கு இந்த உயர்ந்த துறைகளில் சென்று வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகள் என்பது கிடைக்காது. சூரியனும் சந்திரனும் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றுக்கக்கூடிய அமைப்பு ஒரு ஜாதகருக்கு இருக்கு. இந்த சூரியன் அல்லது சந்திரனுடன் இந்த 10ஆம் இடத்து அதிபதி அந்த ஜாதகருக்கு சேர்ந்திருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகருக்கும் இந்த உயர்ந்த பதவிகளை பெறக்கூடிய யோகம் என்பது உண்டு. அதற்குரிய படிப்புகளும் அவருக்கு கிடைக்கும். இப்போ சூரியன் உச்சமாக இருக்கார், லக்கணத்திற்கு 10ஆம் வீட்டு அதிபதியுடன் தொடர்பு கொண்டு ஒரே இடத்துல இருக்கார், ஒரே ராசி கட்டத்தில் இருக்கார் அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகருக்கு இந்த உயர்ந்த பதவிகளை படிக்கக்கூடிய படிப்பு என்பது அமையும். ஐஏஎஸ் என்பது ரொம்ப போலீஸ் அதிகாரியிலே ரொம்ப மிகப்பெரிய பதவி. இந்த பதவிக்கு ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொன்னால் விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கார், ஆட்சி பெற்று நிலையில் இருக்கார். குருவும் அந்த ஜாதகத்தில் கடகத்தில் உச்சம் பெற்ற நிலையில் இருக்காருன்னு வச்சுக்கலாம். அப்போ குரு உச்சமாக 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாயை பார்க்கின்றார். இந்த மாதிரி குரு செவ்வாய் இணைவு 2 கிரகங்களுமே பலமாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒருத்தருக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அந்த ஜாதகருக்கு இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்குரிய ஒரு வேலை வாய்ப்பு என்பது கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். இந்த பட்ட படிப்புகளான இந்த பிஏ, பிஎஸ்சி, யூஜி, பிஜி போன்ற டிகிரிகள் யார் படிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடன் புதன் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி டிகிரி படிப்புகள் எப்படியாவது படிச்சிடுவாங்க. புதனும் 4ஆம் இடத்து அதிபதியும் சேர்ந்து ஒரு ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் எங்கே இருந்தாலும் இந்த அமைப்பு இருக்கிறவங்களுக்கு குருவினுடைய பார்வை இந்த 2 கிரகங்களுக்கும் கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகர் அந்த கல்வி படிப்பை முழுமையாக படிச்சிடுவார். நடுவில் எந்த தடையும் ஏற்படாது அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். இன்றைய ஜோதிட வகுப்பில் எந்த துறையில் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு ஜாதகருக்கு கிடைக்கும், என்ன கிரகங்களை பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.